முதலாவதாக உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசுவின் திருப்பெயராலே அன்பு வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன். ஆரம்பத்தில் நான் சொன்ன வசனத்தை மறந்துடுங்க, ஏன்னா அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் வேணும். நேரம் குறைவாக இருக்கிறபடியால் வேறு ஒரு வசனத்தை இன்னைக்கு நாம் தியானிக்கலாம். சரி, அப்போ அதே வசனத்தை வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 138ஆம் சங்கீதம், கடைசி வசனம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இது கேட்கும்போது எப்படி இருக்கு? ஒரு உற்சாகம் வருது, ஒரு தைரியம் வருது. இந்த அழகான வசனத்தை எழுதினவர் சங்கீதக்காரனாகிய தாவீது. இந்த தாவீதை பத்தி ஆண்டவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாரு, என் இருதயத்திற்கு ஏற்றவர். எவ்வளோ பெரிய பெரிய ஆட்கள்லாம் பைபிள் இருக்காங்க, அவங்களெல்லாம் சொல்லாம தாவீதை போய் ஆண்டவர் சொல்றாரு, என் இருதயத்திற்கு ஏற்றவர். அப்போ ஆண்டவரே ஒரு மனுஷனை பத்தி இப்படி சொல்றாருன்னா அவங்ககிட்ட சில நல்ல குணங்கள் இருக்கும்னு நினைச்சு கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன். சில குணங்கள் கிடைச்சது, அதை இன்னைக்கு உங்களோட நான் ஷேர் பண்ண போறேன். முதலாவது, தாவீதுக்கும் கடவுளுக்கும் ஒரு நல்ல உறவு இருந்தது, நல்ல ஐக்கியம் இருந்தது. There was a relationship between David and God. என்ன மாதிரி உறவு அப்படின்னா, அப்பா பிள்ளைன்ற உறவு. உலகத்தில் நமக்கு தெரிஞ்ச முதல் அன்பு அம்மா அப்பா. அம்மா கிட்ட சாப்பாடு கிடைக்கும், அன்பு கிடைக்கும், அரவணைப்பு கிடைக்கும். ஆனால் நமக்கு எது வேணாலும் வாங்கி தர்றது யாருன்னா அப்பா. அவருக்கு தான் அந்த பொறுப்பு இருக்குது, அந்த கடமை இருக்குது. ஆண்டவர் நமக்கு எந்த மாதிரி ஆவியை கொடுத்திருக்கிறாருன்னா, அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுகார்த்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார். அப்ப நாம யாரு? நாம யாரு? ஆண்டவருடைய பிள்ளைங்க. அவர் நம்முடைய அப்பா. அப்ப ஆண்டவர் நமக்கு அப்பாவா இருக்கும்போது அவர்கிட்ட எது வேணாலும் நம்ம கேட்கலாம், கேட்கணும். அது நம்முடைய உரிமை. எதை கேட்டாலும் கொடுக்க வேண்டியது அவருடைய கடமை. ஏன்னா அவர் அப்பா, கொடுத்து தான் ஆகணும். எந்த பிள்ளையாவது அப்பா கிட்ட போய் கெஞ்சிக்கிட்டா இருக்கும், அப்பா அப்பா ஒரு பென்சில் வாங்கி கொடுங்கப்பா அப்படியே கேட்பாங்க. ஆர்டர் போடுவாங்க, பென்சில் வாங்கிட்டாங்க, சாக்லேட் வாங்க, ஐஸ்கிரீம், அது இதுன்னு ஒரு பெரிய லிஸ்டே கொடுத்துருவாங்க. அப்பா கிட்ட எது வேணாலும் கேட்கலாம், அது பிள்ளைங்களுடைய உரிமை. எதை கேட்டாலும் கொடுக்க வேண்டியது அப்பாவுடைய கடமை. அந்த மாதிரி ஒரு உறவு தான் தாவீதுக்கும் கடவுளுக்கும் இடையில இருந்துச்சு. அமெரிக்க நாட்டுக்கும் கனடா நாட்டுக்கும் நடுவில் ஒரு பெரிய நீர்வீழ்ச்சி இருக்கு, உலக அதிசயம், நயாகரா ஃபால்ஸ். ஏன் அது அதிசயம் அப்படின்னா, ரெண்டு பெரிய பிரம்மாண்டமான மலைகள் உயரமான இடத்துல இருந்து ஆழமா விழுற மிகப்பெரிய நீர்வீழ்ச்சி. அதனால இது பார்க்கறதுக்கு எப்ப பார்த்தாலும் நிறைய ஜனங்க அங்க கூடி வந்துகிட்டே இருப்பாங்களாம். ஒரு முறை அப்படிதான் நிறைய ஜனங்க அந்த இடத்துல அந்த காட்சி பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருந்தாங்களாம். ஒரு ஆள் என்ன செஞ்சானோ, ரெண்டு மலைக்கு நடுவில் கயிறை கட்டி அது மேலே அப்படியே நடந்து போய் திருப்பி வந்தானோ காசுக்காக. எல்லாரும் காசு போட்டாங்க, எல்லாத்தையும் அள்ளிக்கிட்டு ஒரு கேள்வி கேட்டான், இன்னொரு முறை நான் நடப்பேன்னு யாராவது நம்புறீங்களா அப்படின்னு கேட்டான். எல்லாரும் சொன்னாங்க, நாங்க நம்புறோம், கண்ணால பார்த்தோமே, உன்னால முடியும் அப்படின்னாங்க. அவ்வளவு நம்பிக்கை என் மேல இருந்துச்சுன்னா யாராவது ஒருத்தர் என் தோள் மேல ஏறி உட்கார்ந்துக்குங்க, நான் பத்திரமா கூட்டு போய் திரும்பி கொண்டாந்து விட்டுறேன்னு சொன்னான். ஒருத்தரும் மூச்சு விடல. ஏன்னா பயங்கரமான இடம், கீழே விழுந்தா க்ளோஸ். எல்லாரும் சைலண்ட் ஆயிட்டாங்க. ஆனா ஒரு சின்ன குரல் கேட்டுச்சு, நான் வரேன் அப்படின்னு. பார்த்தா ஒரு சின்ன பொடி பையன். எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம், பெரிய ஆட்கள்லாம் பயந்துட்டு இருக்கிறோம், இந்த பொடியனுக்கு தைரியத்தை பாருடான். சரி வாப்பான்னு கூப்பிட்டு தோள் மேல உட்கார வச்சுக்கிட்டு அந்த கயிறு மேலே அப்படியே நடந்து போயிட்டு திரும்பி கொண்டாந்து இறக்கி விட்டான் அந்த ஆளு. இப்ப ஜனங்கள்லாம் இந்த பையனை சொல்ந்துக்கிட்டாங்க, டேய் எப்படா இவ்வளவு தைரியம் வந்துச்சு உனக்கு, நாங்களே பயந்துகிட்டு இருந்தோமே, நீ எப்படி போனேன்னு கேட்டாங்க. அவன் சொன்னான், அவர் எங்க அப்பா, அவர் என்னை கீழே விட மாட்டார், எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னா. அப்பா தோள் மேல உட்கார்ந்துக்கிட்டா எந்த பயமும் கிடையாது. வாழ்க்கையில எந்த போராட்டம் வந்தாலும், எவ்வளவு பிரச்சனை வந்தாலும், எவ்வளவு கஷ்டம் வந்தாலும், ஆண்டவர் தோள் மேல நம்ம உட்கார்ந்து இருந்தா ஒரு கவலையும் இல்லை, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஒரு மனுஷன் தன் பிள்ளையை தோள் மீது சுமந்து கொண்டு போகிறது போல உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை இதுவரைக்கும் சுமந்து கொண்டு வந்தார்.
அப்படின்னு உபாகம் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அப்ப ஆண்டவர் நமக்கு அப்பாவா இருந்தா நாம் அவருடைய பிள்ளைகளா இருப்போம். அவர் எப்ப நம்ம தூக்கி சுமப்பாருன்னா, நாம் அந்த ஐக்கியத்துல இருக்கும்போது, அந்த உரிமையை கொண்டாடும் போது, அப்ப நாம என்ன செய்யணும்? ஆண்டவரே என் கூடவே இருங்க ஆண்டவரே, ஆண்டவரே என் கூடவே இருங்க சொன்னா போதும், ஆண்டவர் நம்ம கூடவே வந்துருவார். நம்ம சொல்லுவோம், ஆண்டவரே என் கூடவே இருங்க. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீர் தாயுமானீரே, காயப்பட்ட நேரத்தில் நீர் தகப்பனானீரே. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீர் தாயுமானீரே, காயப்பட்ட நேரத்தில் நீர் தகப்பனானீரே. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. 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 தாவீது ஆண்டவருடைய அப்பாவா வச்சிருந்தான், அந்த ஐக்கியத்தில நிலைச்சிருந்தான். அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, என் இருதயத்திற்கு ஏற்றவன். அடுத்து தாவீதின் வாழ்க்கை நான் பார்த்த ஒண்ணு, அவன் வேதத்திலே பிரியமுள்ள மனுஷனாயிருந்தான். 1ஆம் சங்கீதத்தில் எழுதினான், இரவும் பகலும் வேதத்திலே பிரியமாயிருந்து தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். 2 விஷயம் அதுல சொல்லப்பட்டிருக்குது. பிரியமா இருக்கணும், தியானமா இருக்கணும். வேத வசனங்களை நேசிக்கணும், வாசித்து தியானிக்கணும். இது ரொம்ப முக்கியமானது. வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள், பைபிள் சொல்லுது. ஏன்னா இது ஒரு அற்புதமான ஒரு பொக்கிஷம். நாம எங்கே போகலாம், எங்கே போகக்கூடாது, என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எல்லாத்துக்கும் வழிகாட்டக்கூடிய ஒரு ஒப்பற்ற புத்தகம் வேதம். அப்ப இந்த வேத வசனங்களை நம் கை கொண்டால் நம்முடைய வாழ்க்கையில வெற்றியை பெற முடியும். உலக வாழ்க்கைக்கு மட்டுமல்ல, பரலோகம் போறதுக்கும் இந்த வேத வசனங்கள் நமக்கு துணையாக இருக்கிறது. அப்ப இந்த வேத வசனம் என்ன செய்யணும்னா, நியூஸ் பேப்பர் படிக்கிற மாதிரி படிக்கக்கூடாது, அல்லது பாட புஸ்தகம் படிக்கிற மாதிரி படிக்கக்கூடாது. கொஞ்சமா படித்தாலும் வாசித்தாலும் அதை நாள் முழுக்க தியானிக்கிற பழக்கம் நமக்கு தேவை. நம்ம டெய்லி என்ன செய்கிறோம், தூங்கி எழுந்த உடனே கண்ணை மூடிட்டு அப்படியே ஒரு ஜெபம் பண்ணிடுறோம். ரொம்ப நல்ல விஷயம். அப்புறம் நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான ஒன்றுன்னா, ஒரு வேத பகுதி எடுத்து வாசிக்கணும். நிறைய படிக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த பிஸியான உலகத்தில் நம்ம அதிகாரமாக படிக்க டைம் இருக்காது. ஆனால் ஒரு சின்ன பகுதி எடுத்து வாசித்துட்டு, அல்லது ஒரு வசனமாவது எடுத்து வாசித்துட்டு, அதை அந்த நாள் முழுக்க மைண்டில் போட்டு யோசிச்சுட்டே இருக்கணும். தியானமாக இருக்கிற மனுஷன்றதுக்கு என்ன அர்த்தம்? வாசிக்கிற வசனங்களை நாள் முழுக்க யோசிச்சுட்டே இருக்கணும். ஆராதனைகளில், ஞாயிற்றுக்கிழமைகளில், அந்த ஜெப கூட்டங்களில், உபவாச கூட்டங்களில் கண்டிப்பாக ஏதாவது வசனம் நமக்கு சொல்லப்படும். அப்போ அங்கே கேட்குற வசனங்களை அந்த வாரம் முழுக்க மைண்டில் வச்சு யோசிச்சுக்கிட்டே இருக்கணும், தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுதான் தாவீது நமக்கு கொடுக்கிற ஆலோசனை. அவன் சொன்னபடியே வாழ்ந்த மனுஷன். வேத வசனங்களை வாசிக்கிறது மட்டுமல்ல, அதன்படி தியானிக்கிற ஒரு மனுஷனாக இருந்தான். சில பேர் பைபிள் வாசிப்பாங்க, அப்படி கண்ணு பார்த்துக்கிட்டே இருக்கும், வாய் படிச்சுக்கிட்டே இருக்கும், விரல் மேல அப்படி வசனத்திலே ஓடிக்கிட்டு இருக்கும். ஆனால் மைண்டில் ஒன்றும் எதுவுமே ஓடாது, வேற ஏதாவது யோசிச்சுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி எவ்வளோ படித்தாலும் பிரயோஜனம் இல்லை. இப்போல்லாம் ஒரு புது ஃபேஷன் வந்திருக்கு. பொதுவாக ஜென்ட்ஸ் தாடி வளர்க்குறது ஒரு நல்ல ஸ்டைலாக இப்போ இருக்குது. மலேசியாவில் ஒரு பாஸ்டர் இருக்கார். அவர் ஒரு குறுந்தாடி வச்சுருந்தார், அதில் கொஞ்சம் கூரா வச்சுருந்தார்.
என்ன பாஸ்டர், ஒரு பாஸ்டரா இருக்கேன், இந்த மாதிரி தாடி வச்சிருக்கீங்களே? அதுக்கு அவர் சொன்னாரு, கொஞ்சம் காலம் வெயிட் பண்ணுங்க பாஸ்டர், உலகம் ஃபுல்லா இதுதான் ஃபேஷனா வரப்போகுது. நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன், இப்போ உலகம் பாருங்க இதுதான் எல்லாம் ஃபாலோ பண்ண போகுதுங்க. ஒரு நாள் அவர் கல்வாரி செய்தி கொடுத்தார். உனக்காதன் இயேசு உலகத்தில் வந்தார், உனக்காத ரத்தம் சிந்தினார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பின்னால் ஒரு அம்மா தேம்பி தேம்பி அழுதாங்களாம். இதை பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஆஹா, நம்ம செய்தி கேட்டு ஒருத்தங்க அழுறாங்கன்னா நம்ம நல்லா பேசுறோம் போல இருக்குன்ட்டு, சகோதரி உனக்காதனே ரத்தம் சிந்தினார், உனக்காதான் மரித்தார் சொல்ல சொல்ல இன்னும் அழுதாங்களாம். அப்புறம் ஒரு ஆல்டர் கால் கொடுத்தாரு. யாருக்கெல்லாம் அந்த இயேசு வேணும் கை தூக்குங்கன்னாராம். எல்லாரும் கை தூக்கிட்டாங்க, இந்த அம்மா மட்டும் தூக்கவே இல்லை. அவருக்கு ஒன்றும் புரியல. கூட்டம் முடிஞ்ச பிறகு அவங்கள கூப்பிட்டாரு. ஏம்மா, என் செய்தி நல்லா கேட்டீங்க, கண்ணீரா வடிச்சிங்க, குலுங்கி குலுங்கி அழுதிங்க, எல்லாரும் ஒப்பு கொடுத்தாங்களே, நீங்க ஏன் கை தூக்கலன்னு கேட்டார். அதுக்கு அந்த அம்மா சொன்னாங்க, பாஸ்டர் நான் ஒரு ஆடு வளர்த்துக்கிட்டு இருந்தேன் பாஸ்டர், அந்த ஆட்டுக்கு உங்களை மாதிரியே தாடி இருந்துச்சு. போன வாரம் அந்த ஆடு காணாம போச்சு பாஸ்டர். நீங்க தலையை ஆட்டி ஆட்டி பிரசங்கம் பண்ணும்போது எனக்கு அந்த ஆடு ஞாபகம் வந்துருச்சு. ஐயோ, சாப்பிட்டுச்சா, தண்ணி குடிச்சுச்சா, எங்க இருந்தது தெரியல பாஸ்டர், அதை நினைச்சு அழுதுட்டு இருக்கிறேன் அப்படின்னாங்க. அந்த அம்மா இருந்தது சபையில தான், கேட்டதெல்லாம் வசனங்கள் தான், ஆனா மைண்டு ஆட்டு மேல. நாம எங்க இருக்கிறோமோ அங்கதான் நம்முடைய கவனம் இருக்கணும். வேலை செய்ய போயிட்டா கவனம் முழுக்க வேலையில தான் இருக்கணும். ரோட்ல வண்டி ஓட்ட போயிட்டா கவனம் முழுக்க ரோட்டு மேலதான் இருக்கணும். சமைக்க போயிட்டா கவனம் முழுக்க சமையல்ல தான் இருக்கணும். ஒரு வீட்டுல சாப்பாடு நல்லா செய்யறாங்க, சுவையா இருக்குதுன்னா என்ன அர்த்தம்? பார்த்து பார்த்து செய்யறாங்கன்னு அர்த்தம், கவனிச்சு செய்யறாங்கன்னு அர்த்தம். பிரியாணி செய்யணும்னு எடுத்துக்கிட்டா ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு 4 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி, அதே அளவுக்கு நெய்யும் ஊற்றி, அது காஞ்ச பிறகு 4 கிராம்பு ஏலக்காவை போட்டு, அது பொரிஞ்ச உடனே வெட்டி வச்ச வெங்காயத்தை போட்டு பொன்முருவலாக வருந்த பிறகு அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா கலந்த பிறகு புதினா கொத்தமல்லியை போட்டு அது வதங்கிட்ட பிறகு கொஞ்சமாக மிளகாத்தூளும் 4 பச்சை மிளகாயை போட்டு அது நல்லா கலக்கி விட்டு கடைசியாக தக்காளியை போட்டு அது கிரேவி மாதிரி வந்த பிறகு ஊற வச்ச அரிசியை போட்டு வேக வச்ச அரிசியும் போட்டு இறைச்சியும் போட்டு கரெக்டாக மிக்ஸ் பண்ணி அளவாக தண்ணி ஊற்றி கரெக்டாக உப்பு போட்டால் சுவையான பிரியாணியை வீட்டிலே செய்யலாம். அப்போ கவனித்து செய்யும்போது, முழு கவனத்தோடு செய்யும்போது சமையல் கூட சுவையாக இருக்கும். அப்போ எந்த வேலை செய்யும் போதும் முழு கவனத்தோடு செய்யும்போது தான் அது முழு பலனை அடைய முடியும். சபையில் வந்து உட்காந்துட்டா வேற சிந்தனை வரக்கூடாது. பைபிளை திறந்துட்டா வசனத்தை தாண்டி வேற எதையுமே நினைக்கக்கூடாது. தாவீது சொல்ற இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? இரவும் பகலும் வேதத்திலே பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியம். அப்படின்னா வேத வசனங்களை தியானிக்கிற பழக்கம் நமக்கு தேவை. இந்த உலக வாழ்க்கைக்கு மட்டுமல்ல, பரலோகம் போறதுக்கு நமக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு ஒப்பற்ற புத்தகம் வேதம். ஒரு நாள் நியாய தீர்ப்பு வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோமே, அந்த நாளிலே நியாய தீர்ப்பதும் வசனங்கள் தான். அப்ப இந்த வசனத்துக்குரிய கணக்கு நம்ம கொடுக்கணும். அது நாள் முழுக்க நம்ம தியானிக்கிற பழக்கம் நமக்கு தேவை. வானங்கள் ஒழிந்து போனாலும் பூமி அழிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தை ஒரு காலம் அழியாது. வானம் அகலும் பூமி அழியும், வேத வசனம் நிலைத்திருக்கும். வானம் அகலும் பூமி அழியும், வேத வசனம் நிலைத்திருக்கும். பரமன் வேதம் எனது செல்வம், பரவசம் நிதம் அருளும். சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். தாவீது வேதத்திலே பிரியமா இருந்தான். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், என் இருதயத்திற்கு ஏற்றவர். காரணம், வசனம் என்றது வேற ஒண்ணும் கிடையாது, ஆண்டவர் தான் வசனம். நம்ம மனசுக்குள்ள வசனம் இருக்குதுன்னா ஆண்டவரே இருக்காருன்னு அர்த்தம். வசனத்தின்படி நம்ம நடக்கிறோம்னா ஆண்டவர் சொல்றபடி நம்ம நடக்கிறோம்னு அர்த்தம். ஆகவே தாவீது வேதத்திலே பிரியமுள்ள மனுஷனா இருந்தான். அதனால ஆண்டவர் சொன்னார், என் இருதயத்திற்கு ஏற்றவன். அடுத்து தாவீதின் வாழ்க்கை நான் பார்த்த ஒண்ணு, அவன் தேவ சித்தம் செய்கிற மனுஷனா இருந்தான். ஏதோ ஒண்ணு செய்யும் பொழுதும்
ஆண்டவருடைய சித்தத்தை கேட்டு அறிந்து செயல்பட்டவன் தாவீது. 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் ஒரு சம்பவம் வருது. தாவீது பெலிஸ்தருக்கு எதிராக ஒரு போருக்கு புறப்படுகிறான். அந்த போரின் முடிவு என்னவா இருக்குமோ என்று சொல்லி ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து கொள்வதற்காக தாவீது ஜெபம் பண்றான். 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆண்டவர் சொல்லிட்டாரு, வெற்றி தான் உனக்கு போ அப்படின்னு. ஆனாலும் தாவீது உடனே போயிடல. திரும்ப 4ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். ஒரு முறைக்கு 2 முறை 3 முறை கேட்டு கேட்டு தாவீது செயல்பட்டான். காரணம், ஆண்டுடைய சித்தத்தின்படி நம்ம செய்யும் பொழுது நமக்கு வெற்றி கிடைக்கும். எந்த ஒரு வேலை செய்யும் பொழுதும் அல்லது எந்த ஒரு விஷயத்தை ஆண்டுகிட்ட கேட்கும் பொழுதும் அவருடைய சித்தத்தின்படி நாம கேட்கணும். ஒரு குஷ்டரோகி வந்து ஆண்டவர்கிட்ட ஒரு சின்ன ஜெபம் பண்ணான். ஆண்டவரே என்னை சுத்தமாக்கும். அவனுடைய ஜெபம் என்னது? ஆண்டவரே என்னை சுத்தமாக்கும். இதான் அவனுடைய ஜெபம். இந்த சின்ன ஜெபத்துல எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தையை சேர்த்தான். ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும். ஆண்டவர் உடனே சொன்னாரு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு. அப்ப ஆண்டவருடைய சித்தத்திற்கு ஏற்ப நாம கேட்கும்போது எது ஒன்று நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவருடைய சித்தம் என்னது? ஆண்டவருடைய விருப்பம் என்னது? நாம நல்லா இருக்கணும் தான் ஆண்டவர் விரும்புறாரு. நம்முடைய ஆசீர்வாதமான வாழ்க்கையை தான் கர்த்தர் பார்க்கிறார். நம்முடைய வாழ்க்கை செழிப்பா இருக்கணும், நாம மகிழ்ச்சியா இருக்கணும், நாம சமாதானமா வாழணும். இதுதான் ஆண்டவருடைய விருப்பமா இருக்குது. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அவர் நம்முடைய நன்மையை விரும்புகிறார், நல்வாழ்க்கை விரும்புகிறார், நம்ம எல்லாம் வாழணும் விரும்புகிறார், நமக்கு நன்மை செய்ய விரும்புகிறார். காரணம், அவர் நல்லவர். அவர் நல்லவரா இருக்கிறதுனால நல்லது மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்வார். வேதம் சொல்லுது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க. அவர் நல்லவர், வேற ஒன்றும் அவருக்கு தெரியாது. ஒரு மாங்காய் மரத்துல மாங்காய் தானே காய்க்கும், ஒரு தென்னை மரத்துல தேங்காய் தான் காய்க்கும். அது போல அவர் நல்லவரா இருக்கிறதுனால நல்லது மட்டும்தான் அவருக்கு செய்ய தெரியும். அதனால அவர் நல்லவர். அது அனுபவத்தில் நாம உணரணும். ஒரு முறை மஸ்கட் என்ற தேசத்துல ஒரு சபையில கர்த்தர் நல்லவர் அப்படின்னு ஒரு செய்தி கொடுத்தேன். சில குறிப்புகளோட ஒரு செய்தி கொடுத்தேன். கூட்டம் முடிஞ்ச பிறகு ஒரு அம்மா என்கிட்ட பேசினாங்க. பாஸ்டர் நல்லா தான் பேசுறீங்க, பாயிண்ட் பாயிண்டா பேசுறீங்க, நல்லா இருக்குது. அவர் நல்லவர்னு சொன்னீங்க, அவர் நல்லவர்னா எங்க குடும்பத்துல ஏன் பிரச்சனை வருது? அவர் நல்லவர்னா எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கு ஏன் சண்டை வருது? அவர் நல்லவர்னா எனக்கு ஏன் இவ்வளவு கடன் பிரச்சனை இருக்குது? அவர் நல்லவர்னா ஏன் வியாதி வருது? அவர் நல்லவர்னா என் குடும்பத்தில் இவ்வளோ குழப்பம், இவ்வளோ போராட்டம், இவ்வளோ கேள்வி எல்லாம் கேட்டாங்க. ஒன்னொன்னுக்கும் பதில் சொன்னா லேட் ஆகும்ட்டு அவங்களுக்கு ஒரு கதையை சொன்னேன். ஒரு காட்டுல ஒரு கழுகு இருந்துச்சான். அந்த கழுகு ஒரு மலை மேல இருந்த மரத்தின் உச்சியில கூடு கட்டி ஒரே ஒரு முட்டை போட்டதான். கொஞ்ச நாள் கழிச்சு அதுல இருந்து ஒரு குஞ்சு பொரிச்சுதான். ஒரே கொஞ்சத்தினால பாசமா வளர்த்துச்சான் அந்த கழுகு. இந்த குஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துச்சு. ஒரு நாள் அம்மா சொல்லிச்சான், எவ்வளவு நாள் கூட்டுக்குள்ளே உட்காந்துருப்ப, என் தோள் மேல ஏறி உட்காந்துக்கோ, உலகத்தை சுத்தி காமிக்கிறேன் அப்படின்னு. குஞ்சு சொல்லிச்சான், ஆமா மம்மி, எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, எவ்வளவு நாள் கூட்டுக்குள்ளே உட்காந்துன்னு இருக்குது, நான் வரேன்ட்டு அம்மா மேல ஏறி உட்காந்துக்குச்சான். இந்த கழுகு உயரத்துல பறக்கும் போது இந்த குஞ்சு எட்டி பார்த்ததான், ஐயோ இவ்வளோ அழகா இருக்கு இந்த உலகம், இவ்வளவு நாள் பார்க்காம இருந்தேமே அப்படின்னு ரசிச்சுக்கிட்டே இருந்துச்சான். அம்மா என்ன பண்ணிச்சா, திடீர்னு குஞ்சு கீழே போட்டுச்சான். கீழே பார்த்தா பெரிய பாதாளம். ஐயோ என்ன இந்த அம்மா இப்படி பண்ணிட்டா, என்னை பெத்து வளர்த்த என்ன பிரயோஜனம், பாசமா ஊட்டி வளர்த்தாலே என்ன பிரயோஜனம், எவ்வளவு பிள்ளை பாதாளத்துல என்ன போட்டாலே, ஐயோ செத்துரு போறேன்னு சொல்லிக்கிட்டே இருந்துச்சான். அம்மா வந்து தூக்கிட்டு போயிடுச்சு. இந்த குஞ்சு சொல்லிச்சான், மம்மி இதெல்லாம் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, எனக்கு ஒன்றும் காட்ட வேண்டாம், எனக்கு கொண்டு போய் கூட்டிலே விட்டுரு, நான் அங்கே இருந்துக்கிறேன்னு சொல்லிச்சான். அம்மா சொல்லிச்சான், இல்ல இல்ல இன்னும் கொஞ்சம் மேலே போகலாம், அங்கிருந்து பார்த்தா இன்னும் அழகா இருக்கும் வான்னு சொல்லிட்டு இன்னும் மேலே தூக்கிட்டு போயிருச்சான். இந்த முறை கீழே போட்டுச்சான். இப்ப பார்த்தா கீழே பெரிய பாறை இருக்குது. ஐயோ என்ன இந்த அம்மா சரியான அரக்கியா இருப்பா போல இருக்குது, முதல் முறை விட்டு இருந்தா ஒரு வழியா செத்து போயிருப்பேன், இப்ப இவ்வளவு பெரிய பாறை மேல இந்த சின்ன தலை விழுந்தா என்ன ஆகுறது, ஐயோ செத்துரு போறேன் கண்டிப்பா செத்துரு போறேன்னு சொல்லிக்கிட்டே இருந்துச்சான். அம்மா வந்து தூக்கிட்டு போயிடுச்சு. இந்த குஞ்சு சொல்லிச்சான், இந்த பாரு,
இனிமே நீ எனக்கு அம்மா கிடையாது, நானும் உனக்கு பிள்ளை கிடையாது, என்னை கொண்டு போய் கூட்டிலே விட்டுரு, நான் அங்கேயே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சான். அம்மா சொல்லிச்சான், இல்ல இல்ல, நடு வானத்துக்கு போலாம், அங்கிருந்து பார்த்தா முழு உலகமே தெரியும் வான்னு சொல்லிட்டு நடு வானத்துக்கே தூக்கிட்டு போயிருச்சான். அங்கிருந்து திரும்பி கீழே போட்டுச்சான். நடு வானத்துல இருந்து, உயரத்துல இருந்து இந்த குஞ்சு அப்படியே கீழே விழுந்துகிட்டே இருந்துச்சான். பாதி வழியில வரும்போது குஞ்சு நினைச்சுதான், இந்த அம்மாவுக்கு ரொம்ப திமிரு, ரெண்டு பெரிய ரெக்கை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பாடுபடுத்துறா பாரு, நமக்கு ரெண்டு சின்ன ரெக்கை இருக்குது, நாம ட்ரை பண்ண அண்ணான்ட்டு லேசா ரெக்கை அடிச்சுதான் பறக்க ஆரம்பிச்சிருச்சு. பறந்து இருக்கும் போது அம்மா கிட்ட வந்துச்சான், பாத்தியா, நீ என்ன மாதிரி பறக்கணுன்றதுக்காக தான் உன்னை மேல இருந்து நான் தூக்கி தூக்கி போட்டேன்னு சொல்லிச்சான். ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில சில நேரங்களில் கஷ்டங்களை அனுமதிக்கிறார். பிரச்சனை வரும், போராட்டம் வரும், ஆனா கைவிட மாட்டார் கர்த்தர். அந்த கழுகு எப்படியோ சரியான நேரத்தில் தன்னுடைய கொஞ்சம் தூக்கிட்டு போச்சோ, அது போல சரியான நேரத்தில் ஆண்டவர் நம்மை கொண்டு போயிடுவார். நம்ம திராணிக்கு மேல அவர் சோதிக்கவே மாட்டார். காரணம், அவருடைய சித்தம் எல்லாம் நமக்கு நன்மை செய்ய வேண்டும் என்றுதான். அதை புரிஞ்சுக்கிட்டா போதும், நம்ம வாழ்க்கையில மகிழ்ச்சியா வாழ முடியும். தான் ஃபாதர் ஒரு பாட்டை பாடினாரு, உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. ஏசையா உம்மைதானே என் முன்னே நிறுத்தியுள்ளே, ஏசையா உம்மைதானே என் முன்னே நிறுத்தியுள்ளே, உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. தாவீது தெய்வ சித்தம் செய்கிற மனுஷனா இருந்தான். அதனால்தான் ஆண்டவர் சொன்னார், என் இருதயத்திற்கு ஏற்றவன். அடுத்து தாவீதின் வழக்கை நான் பார்த்த ஒண்ணு, அவன் பாவ அறிக்கை செய்கிற மனுஷனா இருந்தான். ஒரே ஒரு முறை பாவம் செஞ்சான், அந்த பாவத்துல விழுந்து கிடக்கல, மீண்டும் எழுந்தான், மனம் கசந்து அழுதான். 51ஆம் சங்கீதம் முழுவதும் பாவ அறிக்கையாவே எழுதி வச்சான். பாவம் செய்யறது மனித இயல்பு, ஆனா அதை அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும் தான் ஆண்டம் வேதம் சொல்லுகிற ஆலோசனை. ஒருமுறை தான் செஞ்ச பாவத்துக்காக தாவீது மனம் கசந்து அழுதான். ஆண்டவர் பார்த்தாரு, யார் இவன், ராஜா, இந்த நாட்டுக்கே இவன் தான் அதிபதி, அவன் என்ன வேணாலும் செய்யலாம், யாருமே கேட்க முடியாது. நான் கொஞ்ச நாளா ஃபேஸ்புக்கில் நம்ம பிரதமர் நரேந்திர மோடியை கண்ணாபின்னான்னு திட்டி திட்டி போஸ்ட் போடுவேன், நீ செய்தது தப்பு, இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படிலாம் சொல்லி நான் போஸ்டிங் போடுறது வழக்கம். பிரதமர் ஏதாவது தப்பு பண்ணா ஜனங்க கேள்வி கேட்கலாம். இன்னும் சொல்ல போனா பாராளுமன்றத்தில் நேருக்கு நேராக கேள்வி கேட்குறாங்க. ஜனாதிபதி ஏதாவது தப்பு பண்ணா கூட மக்கள் கேட்க முடியும். ஆனா ராஜா என்ன பண்ணாலும் யாரும் கேட்க முடியாது, கேட்கக்கூடாது. ராஜா இருக்கிற பவரே வேற, அவர் என்ன வேலையும் செய்யலாம், அவர் நினைக்கிறதா சட்டம், யாருமே அவருக்கு நேராக விரல கூட நீட்ட முடியாது. அவ்வளோ அதிகாரத்தில் இருக்க இந்த ராஜா தான் செஞ்ச பாவத்துக்காக இப்படி அழறானே, முகம் குப்புற விழுந்து அழறானே. ஆண்டவர் பார்த்தாரு, என் இருதயத்துக்கு ஏற்றவன் சொன்னாரு. பாவம் நமக்கும் கடவுளுக்கு இடையில ஒரு பெரிய தடையா இருக்குது. நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள், நமக்கு வர வேண்டிய நன்மைகள் தாமதமாகுது அல்லது தடையாகுதுன்னா என்ன அர்த்தம், ஏதோ ஒரு தப்பு நம்முடைய வாழ்க்கையில இருக்குது. அதை நம்ம கண்டுபிடிச்சு விட்டுட்டா போதும், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். தாவீது தன் பாவங்களை அறிக்கை செய்தான். இந்த பாவத்தில் விடுபட்டு வாழணும், இதுதான் கர்த்தர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற ஒன்று. வானாதி வானங்களை படைத்த ஆண்டவர் இந்த உலகத்திலே வந்தப்ப அவர் ஏழ்மையின் கோலம் எடுத்தார். அவர் எதுக்காக உலகத்தில் வந்தார், எதுக்காக கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடுறோம்? டிசம்பர் ஆச்சுனாலே ஒரே கொண்டாட்டமாக தான் இருக்குது. டெக்கரேஷன் என்ன, கிஃப்ட் கொடுக்குறது, பிரியாணி போடுறது, பாட்டு, அது இதுன்னு ஒரே அமக்கலமாக இருக்குது. அப்படி கொண்டாடுற அளவுக்கு அவர் என்ன பெரிய நல்ல இடத்துல பிறந்தாரு? ஒரு மாட்டு தொழுவத்தில் கந்த துணியில பிறந்த ஆண்டவர் போய் எதுக்காக இப்படி கொண்டாடுறோம்? அப்ப அவர் பிறந்ததுல ஒன்றும் விசேஷம் கிடையாது. அப்ப என்ன ஸ்பெஷல் அப்படின்னா,
அவர் நமக்காக ரத்தம் சிந்தினார். நமக்காக ரத்தம் சிந்தி மறிக்கிறதுக்காக ஆண்டவர் உலகத்தில் பிறந்தார். ஆகவே பிறப்பிலே ஸ்பெஷாலிட்டி கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவர் நமக்காக எந்த நோக்கத்தோடு வந்தாரோ அதுதான் முக்கியமானது. நாமெல்லாம் நிறைய பேர் சொல்றோம், வாழ பிறந்தவர்கள், ஆழ பிறந்தவர்கள், சாதிக்க பிறந்தவர்கள், இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனால் இந்த உலகத்துல சாகரத்துக்குன்னே பிறந்தவர் இயேசு. நம்முடைய பாவங்களை மன்னிச்சு, நம்முடைய பாவங்களுக்காக தம்முடைய ரத்தத்தை சிந்தி உயிரை கொடுக்கறதுக்காக இயேசு உலகத்துல வந்தார். ஏன்னா பைபிள் சொல்லுது, ரத்தம் சிந்ததில் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. இது நம்முடைய வேதம் மட்டுமல்ல, உலகத்துல என்னென்ன வேதங்கள் இருக்கிறதோ எல்லாமே இதை தான் சொல்லுது. குரானும் இதை தான் சொல்லுது. ரிக்வேதம், யசுர்வேதம், சாம வேதம், அதர்வண வேதம் எல்லாமே சொல்றது என்னன்னா, பாவத்துக்கு பரிகாரம் ரத்தம். அதனாலதான் ஆடி மாசம் தொடங்கிருச்சு. எங்க பார்த்தாலும் ஒரே பாட்டு கச்சேரி, ஆடு வெட்டுறது, கோழி வெட்டுறது, கூடு ஊத்துறது எல்லாம் செய்வாங்க. பைபிள் எழுதி இருக்கிறதா அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு விஷயத்தை அவங்க தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. நாம செய்யற பாவத்துக்கு வாயில்லாத ஜீவனை பலி கொடுத்தா அதனுடைய ரத்தம் எப்படி நம்முடைய பாவத்தை மன்னிக்க முடியும்? நான் ஒரு தப்பு செஞ்சுட்டு ஒரு கோழியை வெட்டி போட்டுட்டா அந்த கோழியுடைய ரத்தம் எப்படி என் பாவத்தை மன்னிக்க முடியும்? என்னுடைய பாவத்துக்கும் அந்த கோழியுடைய ரத்தத்துக்கும் சம்மதம் இல்லை. அப்படின்னா என்னுடைய பாவத்துக்கு நான் தான் ரத்தம் சிந்தணும், அவங்கவங்க பாவத்துக்கு அவங்கவங்க தான் ரத்தம் சிந்தணும். ஆனால் ரோமர் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், நாம் எல்லோரும் பாவம் செய்தோம், நீதிமான் ஒருவனும் இல்லை, நல்லவன் ஒருவனாகிலும் இல்லை. ஏன்னா நாம் ஏதாவது தப்பு செஞ்சிருப்போம், ஏதாவது பொய்யாவது சொல்லியிருப்போம். அப்ப என்னுடைய பாவத்துக்காக நானே ரத்தம் சிந்தினா கூட என்னுடைய ரத்தம் என் பாவத்தை மன்னிக்க முடியாது. காரணம், என்னுடைய ரத்தத்திலே பாவம் கலந்திருக்குது. அப்படி பார்க்கும்போது பாவத்தின் சம்பளம் எல்லாரும் நரகத்துக்கு தான் போகணும். ஆண்டவர் பார்த்தாரு, நான் உண்டாக்குன என் ஜனங்க நரகத்துக்கு போறதா? இல்லை, அவங்களை நான் மீட்டெடுக்க போறேன். என்னுடைய புனிதமான ரத்தத்தை நானே சிந்தி இந்த ஜனங்களை நான் ரட்சிக்க போறேன்ட்டு அவரே இந்த உலகத்துல வந்தார். இந்த ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா, அவர் பேசினார்னா காடே அதிருமா. கர்த்தருடைய சத்தம் வனாந்தரங்களை அதிர பண்ணணும்னு பைபிள் சொல்லுது. 5000 புருஷர்கள் கூடி வந்தாங்க, 5000 மனைவிமார்கள் வந்திருப்பாங்க. ஒரு வீட்டுக்கு 2 பிள்ளைங்கன்னா கூட 10,000 பிள்ளைங்க வந்திருப்பாங்க. ஏறக்கூட 20,000 பேருக்கு இருக்கிற இடத்துல ஆண்டவர் பேசுறாரு. மைக் ஸ்பீக்கர்லாம் கிடையாது. அவர் பேசுற சத்தம் கடைசி ஆள் வரைக்கும் கேட்குதுன்னா எந்த மாதிரி இருக்கு அவருடைய குரல்? அவ்வளவு வல்லமையா பேசக்கூடிய ஆண்டவர். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு, அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும், தன்னை மயிர்கத்தர்களுக்கு முன்பாக சத்தமிடாத இருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். ஏன் ஆண்டவர் சைலண்டா இருந்தாரு? எதனால மௌனமா இருந்தார்? நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறதுக்காக. யோவான் ஸ்நானகன் சொன்னான், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. நம்ம எல்லாருடைய பாவத்தையும் கல்வாரி சிலுவையிலே ஆண்டவர் சுமந்தார். குற்றமில்லாத தெய்வம் நமக்காக ஒரு குற்றவாளி போல அங்கே தொங்கிக் கொண்டிருந்தார். குற்றமில்லாத ரத்தம் மாறாய், குருசினிலோடுவதேன் பாராய். குற்றமில்லாத ரத்தம் மாறாய், குருசினிலோடுவதேன் பாராய். உருகலையோ உன் மனமே, உணர்வில்லையோ கல்மனமே. உருகலையோ உன் மனமே, உணர்வில்லையோ கல்மனமே. உருகலையோ உன் மனமே, உருகலையோ உன் மனமே, உருகலையோ உன் கல் மனமே. பாவமில்லாத ஆட்டுக்குட்டி பார சிலுவையை தோளில் ஏற்றி, பாதமிடறி பாதை தவறி பதறி பயணம் போவதெங்கே? பதறி பயணம் போவதெங்கே? பாவமில்லாத ஆட்டுக்குட்டி பார சிலுவையை தோளில் ஏற்றி. தாவீது பாவ அறிக்கை செய்கிற மனுஷனா இருந்தான். அதனால்தான் ஆண்டவர் சொன்னார், என் இருதயத்திற்கு ஏற்றவன். அடுத்து தாவீதின் வாழ்க்கை நான் பார்த்த ஒண்ணு, அவன் தாழ்மையுள்ள ஒரு மனுஷனா இருந்தான். அந்த வீட்டுல அவன் தான் கடைசி மகன்.
எல்லா வீட்லேயும் கடைசி ஆள்னா ரொம்ப ஸ்பெஷலாக கவனிப்பாங்க. எல்லாருக்கும் ஒரு ஸ்வீட்டுன்னா கடைசி ஆளுக்கு 2 ஸ்வீட் தரும். ஏன்? கடைக்குட்டினாலே ஸ்பெஷல் தான். தாவீது அந்த வீட்டில் கடைசி மகன் தான். ஆனால் செல்லமெல்லாம் கிடையாது. போய் ஆடு மேய்டான்ட்டாங்க. யார் ஆடு மேய்க்க சொல்லுவாங்க? ஒன்றுக்கும் உதவாத ஆள். போ ஆடு மேய் மாடு மேய்ன்னு சொல்லுவாங்க. நான் கடைசி மகனாச்சே, நான் செல்ல மகனாச்சே, நான் போய் ஆடு மேய்க்கிறதான்னு அவன் கேட்கல. அந்த வேலையை தாழ்மையோட ஏற்றுக்கிட்டான். ஆண்டவர் பார்த்தாரு, தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். இந்த தாழ்மையை கண்டு அவனை அரசனாக உயர்த்தினார். இந்த தாழ்மை அவன் ராஜாவான பிறகு கூட அவனுக்கு அப்படியே இருந்தது. ஆண்டவருக்கு பிடிச்சமானது தாழ்மை. யாரெல்லாம் தாழ்மையோடு இருக்காங்களோ அவங்களெல்லாம் ஆண்டவர் ரொம்ப நேசிப்பார். பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். பெருமைனால ஆண்டவருக்கு பிடிக்காத விஷயம். 2 பேர் கோயிலுக்கு போனாங்க. ஒருத்த பரிசேயன், இன்னொருத்த ஆயக்காரன். பரிசேயன் சொன்ன, ஆண்டவரே அது நிக்கிறா பாருங்க ஆயக்காரன், ஆன மாதிரி நான் கிடையாது ஆண்டவரே, நான் கரெக்டா சபைக்கு போறேன், காணிக்க கொடுக்குறேன், தசமபாகம் கொடுக்குறேன், பிரமாணத்தா கை கொள்றேன் ஆண்டவரே, அவனை போல நானு இல்லை அப்படின்னா. தூரத்தில் இருந்த ஆயக்காரன் சொன்னான், ஆண்டவரே பாவியாகிய என் மேல் கிருபையாய் ஈரம்னு சொன்னான். பைபிள் சொல்லுது அவனல்ல இவனே நீதிமான் ஆக்கப்பட்டான். தாழ்மையோடு வரும்போது ஆண்டவர் நம்மை அங்கீகரிக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவருக்கு பிடிச்சமானது தாழ்மை. ஒரு முறை ஆண்டவர் எரிகொன்ற ஊருக்கு போயிட்டு இருந்தார். ஆண்டவர் போறாருன்னா அந்த காட்சி அப்படியே கற்பனை பண்ணி பாருங்க. 12 பேர் பாடி கார்டு மாதிரி எப்பவுமே கூட போயிட்டு இருந்தாங்க, 12 சீஷர்கள். அந்த ஊர் ஜனங்கள்லாம் வந்திருப்பாங்க. நிறைய பேர் இதுக்கு முன்னால் அற்புதத்தை ருசி பார்த்தவங்க எல்லாம் இயேசு வரான்னு கேள்விப்பட்டு ஓடி வந்திருப்பாங்க. எனக்கு இன்னும் அற்புதம் வேணும் அப்படின்னு நினைக்கிற ஜனங்கள்லாம் வந்திருப்பாங்க. ஏராளமான கூட்டம் கூடி வந்திருப்பாங்க. சும்மாவா இருந்திருப்பாங்க? ராஜாதி ராஜா வாழ்க, இயேசு வாழ்க, கர்த்தாதி கர்த்தர் வாழ்க, ராஜா வாழ்கன்னு ஒரு கோஷமா போட்டு போயிட்டு இருந்திருப்பாங்க. அந்த இடத்துல ஒரு பிச்சைக்கார குருடன் உட்கார்ந்து இருக்கிறான். என்னப்பா ஒரே சத்தமா இருக்குது, என்ன விஷயம்னு கேட்கிறான். அவனுக்கு சொல்றாங்க, நசரேயனாகிய இயேசு போறாருன்னு. உடனே அவன் கூப்பிடுறான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் அப்படின்னா. அங்க இருந்தவங்களாம் சொன்னாங்க, டேய் முர்ரா வாய, யார் நீ? பிச்சைக்காரன், குருட்டு கபோதி, அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழியில்லாத பரதேசி நீ. அவர் யார்? வானத்தையும் பூமியும் படைச்ச ஆண்டவர். அவர் போய் நீ கூப்பிடலாமா? முட்ரா வாயன்னா. அடங்கி போயிருவான்னு நினைச்சாங்க. ஆனா அவன் இன்னும் சத்தமா கூப்பிட்டான், இறங்கும் ஐயா, இறங்கும் ஐயா, இறங்கும் இறங்கும் ஐயா, இயேசு இறங்கும் ஐயா, இறங்கும் ஐயா, இயேசு இறங்கும் ஐயா, இதயத்தின் துயரத்தை நீக்கும் ஐயா, ஏழையின் ஜெபத்தை கேளும் ஐயா, ஏழையின் ஜெபத்தை கேளும் ஐயா, இறங்கும் ஐயா, இயேசு இறங்கும் ஐயா, இறங்கும் ஐயா, இயேசு இறங்கும் ஐயா, இறங்கும் ஐயா, இறங்கும் ஐயா, இறங்கும் இந்த சத்தத்தை கேட்டு ஆண்டவர் அப்படி நின்னுட்டாரு. ஆண்டவரே நின்னுட்டாரு. ஆனா கூட சில பேர் தூங்குறீங்க. அவ்வளவு பெரிய ஆரபார சத்தத்துக்கு நடுவுல இந்த பிச்சைக்காரருடைய குரல் ஆண்டவர் காதல் விழுந்த உடனே அப்படியே நின்னுட்டாரு. அவனை எங்கிட்ட கூட்டு வாங்கன்னு சொன்னாரு. டேய் வாய முறா சொன்னவங்க எல்லாம் இப்போ சொல்றாங்க, டேய் தாண்டா கூப்பிடுறாரு, உனக்காக தான் ஊருக்கே வந்திருக்கா போல இருக்கடா, எந்திரிச்சு வான்னாங்க. எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஆண்டர்கிட்ட ஓடி வந்தான். ஆண்டவர் அவங்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார், உனக்கு என்னப்பா வேணும்? வாட் யூ வாண்ட்? உனக்கு என்ன வேணும் கேள். யார் கேட்கறது? வானத்தையும் பூமியை படைச்ச ஆண்டவர் கேட்கிறார், உனக்கு என்ன வேணும்னு. நான் மட்டும் அந்த பிச்சைக்கார குருடனா இருந்து ஆண்டவர் என்கிட்ட வந்து, ஏம்பா உனக்கு என்னப்பா வேணும் அப்படி கேட்டு இருந்தாருன்னா நான் சொல்லியிருப்பேன், ஆண்டவரே காலையில் 5 மணிக்கெல்லாம் தட்டு வச்சு நின்று வந்து உட்காந்துக்கிறேன் ஆண்டவரே, வெயில் அடித்தாலும் மழை பெஞ்சாலும் பனி அடித்தாலும் இதே இடத்துல உட்கார்ந்து இருந்துட்டு தட்டை
தட்டுன்னு தட்டினுங்கிற ஆண்டவரே. போற வரவெல்லாம் ₹1 போட்டு போற ஆண்டவரே. ஒரு டீ குடிக்கினா கூட ₹15 ₹20 வேணும் ஆண்டவரே. ரொம்ப கஷ்டமா இருக்குது ஆண்டவரே. நீங்க பெரிய ஆளுன்னு சொல்றாங்க, பெரிய மகான்னு சொல்றாங்க, உலக ரட்சகர்னு சொல்றாங்க. நீங்க கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி ஒரு 5000 10,000 கொடுத்தீங்கன்னா உங்க பேரை சொல்லி கொஞ்ச நாளைக்கு வயிறார சாப்பிடு ஆண்டவரே, கொஞ்சம் பணம் இருந்தா கொடுங்களேன்னு கேட்டிருப்பேன். ஒரு பிச்சைக்காரன் அவ்வளவுதானே கேட்க முடியும். ஆனா இவன் கேட்கிறான், ஆண்டவரே எனக்கு பார்வை வேணும். பேராசைக்காரன். ஏன் பேராசைன்னு சொல்றேன்னா, அவனை பத்தி பைபிள் சொல்லுது, அம்மா வயிற்று பிறக்கும் போதே கண்ணு இல்லாம பிறந்திருக்கிறான். இந்த இடத்துல பள்ளமா இருக்குது, கண்ணே கிடையாது. கண்ணு இருந்து பார்வை இல்லைன்னா நுங்கம்பாக்கத்துல சங்கர் நேத்திராயல்னு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, லேசர் ட்ரீட்மெண்ட் பார்வை கிடைச்சிரும். கண் இருந்து பார்வை இல்லைன்னா அகர்வால் ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்குது, 1/4 மணி நேரம் லேசர் ட்ரீட்மெண்ட், பார்வை கிடைச்சிரும். கண் இருந்து பார்வை இல்லைன்னா அதுக்கு நிறைய வழி இருக்குது. கண்ணே கிடையாது, இவன் பார்வை கேட்கிறான். அது எப்படி முடியும்? இல்லாதவர்களை இருக்கிறவர்கள் போல் அழைக்கிறவர், வெறுமையில இருந்து வானத்தை பூமியும் படைச்ச ஆண்டவர், ஒரே வார்த்தையினாலே சூரியன் சந்திரன் நட்சத்திரங்களை படைச்சாரு. அதே ஆண்டவர் அன்றைக்கு அதே போலதான் சொன்னாரு, உனக்கு பார்வை உண்டாவதாக. அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தையில அவனுக்கு கண்ணு உண்டாயிருச்சு, பார்வையும் கிடைச்சிருச்சு. ஆண்டவர் சமூகத்திலே தாழ்மையோடு வரும்போது ஆண்டவர் நம்மை அங்கீகரிக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். தாவீது தாழ்மையுள்ள ஒரு மனுஷனாக இருந்தான். அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, என் இருதயத்திற்கு ஏற்றவன். அடுத்து தாவீது வாழ்க்கையில் நான் பார்த்த ஒண்ணு, அவன் கொடுக்கிற மனுஷனா இருந்தான். தாவீதை போல யாரு கொடுத்ததா சரித்திரமே இல்லை. என்ன கொடுத்தான்னு பார்த்தா பைபிள ரொம்ப கிளியரா அதெல்லாம் போடல. ஆனா கூகுள்ல போய் பார்க்கும்போது தெரியுது, 40 லட்சம் கிலோ கோல்டு கொடுத்திருக்கிறான் தாவீது. நினைச்சு பார்த்தாலே பண்டையெல்லாம் கொழும்புது. 1 கிராம் கோல்டு 16,000, 1 கிராம்ன்றது இவ்வளவுதான், 16,000 ரூபாய். அப்போ 40 லட்சம் கிலோன்னு நம்ம நினைச்சு பார்க்க முடியல. 120 லட்சம் கிலோ வெள்ளி கொடுத்திருக்கிறான். ராஜா கொடுத்ததை பார்த்து ஜனங்க கொடுத்திருக்கிறாங்க 14 லட்சம் கிலோ கோல்டு. காதல மூக்கு இதெல்லாம் கழட்டி போட்டாங்க போல இருக்குது. ராஜா கொடுக்கிறாரு, நானும் கொடுக்கிறேன்ட்டு என் தேவனுடைய ஆலயத்துக்காக அப்படின்னு அள்ளி அள்ளி கொடுத்தாங்க. ராஜான்னு சொன்னா தங்கத்தை சேர்த்து வைக்கணும்னு ஆசைப்படுவாங்க. காரணம், ராஜாவுடைய மரியாதை, அவருக்கு மதிப்பெல்லாம் எங்க இருக்குதுன்னா அவர் எவ்வளவு கோல்டு வச்சிருக்காரு பொறுத்துதான் இருக்குது. அரசர் அப்படின்னு சொல்லுவோம், சிற்றரசர்னு சொல்றோம், பேரரசு சொல்றோம், மகாராஜான்னு சொல்றோம். இதெல்லாம் எதை வச்சு சொல்றாங்கன்னா அவங்க கிட்ட எவ்வளவு கோல்டு இருக்கு, எவ்வளவு தங்கம் வச்சிருக்காங்களோ அதை வச்சுதான் அவங்களுக்கு மதிப்பு மரியாதை. அதனால ராஜெல்லாம் என்ன செய்வாங்க, இன்னொரு நாட்டில் சண்டை போடுறது எதுக்குன்னா, நாற்காலில் உட்கார்றதெல்லாம் பிரச்சனை கிடையாது, அங்க இருக்கிற கஜானாவை எடுக்கணும், தங்கத்தை கொள்ளை அடிக்கணும். காரணம், தங்கம் தான் ராஜாவுக்கு மரியாதை மதிப்பும் கொண்டு வரக்கூடியது. 6 மாசத்துக்கு முன்னால அபுதாபின்ற நாட்டுக்கு நான் போயிருந்தேன். அந்த ராஜா 4 அரண்மனை கட்டி வச்சிருக்கிறாரு. எங்கிருந்து பார்த்தாலும் பளிச்சுன்னு தெரியுது, தகதகன்னு மின்னுது. என்னன்னு பார்த்தா அந்த அரண்மனை, அந்த அந்த கோபுரத்துல ஃபுல்லா தங்கத்தை போட்டு வச்சிருக்க, சுத்தமான தங்கம், பளிச்சின் மின்னு தகதகன்னு தெரியுது. நான் அந்த பாஸ்டர் கிட்ட கேட்டேன், என்ன பாஸ்டர் இவ்வளவு கோல்டுங்க ராஜா வேஸ்டா போட்டு வச்சிருக்கிறாரு? அதுக்கு அந்த பாஸ்டர் பெருமையா சொன்னாரு, பாஸ்டர் இந்த உலகத்திலேயே எக்கச்சக்கமான கோல்டு எங்க ராஜா கிட்ட தான் இருக்கு, சாம்பிள் தான் நீங்க பாக்குறீங்க, எக்கச்சக்கமா இருக்குதுன்னு. அப்ப ராஜாவோட மரியாதை அவர் வச்சிருக்கிற கோல்டுல தான் இருக்கு. அப்ப ராஜாலாம் தங்கத்தை சேர்த்து வைக்கணும்னு ஆசைப்படுவாங்க. தாவீது ஒரு ராஜா தான், ஆனா தங்கத்தை சேர்த்து வைக்கணும்னு நினைக்கல. தன்னுடைய கஜானாவிலும் அரண்மனையிலும் அந்தப்புறத்திலும் கோட்டை கொத்தளத்திலும் இருந்த தங்கத்தையும் வெள்ளியையும் விலையுயர்ந்த பொருட்களையும் எடுத்து கொடுத்தான். எதுக்கு? தேவனுடைய ஆலயத்தை கட்டுறதுக்கு. காரணம், தேவாலயன்றது ஒரு சாதாரண இடம் அல்ல, தேவன் வாசம் பண்ணுகிற இடம். நம்ம வார வாரம் இங்க வந்து கூடுறோம், ஆண்டவரை துதிக்கிறோம், பாடுறோம், வசனத்தை கேட்கிறோம், ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போறோம். ஒரு விஷயத்த மறக்க கூடாது, இந்த 4 சுவத்துக்கு நடுவுல தான் ஆண்டவருடைய பிரசன்னத்தை நம்ம உணர்கிறோம். இந்த 4 சுவத்துக்கு நடுவுல தான் ஆண்டவரை நாம ஆராதிக்கிறோம், அவருடைய பிரசன்னத்தை உணர முடியுது. பெரிய பாரத்தோட வரும், இங்கிருந்து போகும்போது விடுதலையோட போறோம், கஷ்டங்கள் வரும்போது பிரச்சனையோட வரும்போது பாஸ்டர் கிட்ட சொல்றோம், பாஸ்டர் அம்மா கிட்ட சொல்றோம், அவங்க நமக்கு ஆலோசனை கொடுக்குறாங்க, ஜெபிக்கிறாங்க, வசனத்தை எடுத்து சொல்றாங்க. அப்ப நம்முடைய கஷ்டத்தெல்லாம் தீர்த்து வைக்கிற இடம் சபை. நம்முடைய கண்ணீரை துடைக்கிற இடம் சபை. எல்லா கஷ்டத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற இடம் சபை. அப்ப இந்த சபைக்குரிய கனத்தை நம்ம கொடுக்கணும். அதுல ஒண்ணுதான் காணிக்கையும் தசமாகமும். நான் ஆண்டவரை நேசிக்கிறேன் அப்படின்னா சபைக்கு வர்றதில் நம்ம முந்திக்கணும். 7 மணிக்கு ஆராதனைன்னா நம்ம 8:30 9 மணிக்கு வரோம். ஆண்டவரை நேசிக்கிறவங்க நேரத்தோட வரணும்.
இன்னும் சொல்ல போனா நேரத்துக்கு முன்னாடி வந்து நம்ம ஆண்டவருக்காக காத்திருக்கணும். அது மட்டுமல்ல, இந்த சபைக்குரிய கனத்தை நம்ம கொடுக்கணும்னு சொன்னேன். அதுல ஒண்ணுதான் காணிக்கையும் தசமபாகம். ஆசீர்வாதங்களை பெறுறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. அதுல ஈஸியான ஒரு வழி எதுன்னா கர்த்தருக்கு என்று கொடுக்கிறது தான். கர்த்தருக்கு என்று கொடுத்து யாரும் நஷ்டப்பட்டு போனதா சரித்திரமே கிடையாது. நான் இந்த ஆண்டவருக்கு தசமபாகம் கொடுத்தேங்க, இன்னைக்கு நடு ரோட்ல நிக்கிறேன் அப்படின்னு யாராவது சொல்லி பார்த்துருக்கீங்களா? ஒருத்தரும் சொல்ல முடியாது. காரணம், நாம கொடுக்கிற ஒரு ஒரு காணிக்கை ஆண்டவர் கணக்கு வச்சு பல மடங்கா திருப்பி தரார். அவர் கொடுக்கும்போது எப்படி இருக்கும்னா, அமைக்கி குலுக்கி சரிந்து விழும்படி அப்படின்னு அளவில்லாமல் ஆஸ்வதிக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். வானத்துல ஒரு ஜன்னல் வச்சா எவ்வளவு பெரிய ஜன்னலை வைக்கிறது, அதுல இருந்து ஆசீர்வாதம் கொட்டினா எப்படி கொட்டுமோ அந்த மாதிரி ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறாரு. அப்படி நான் செய்யறேனா இல்லையா, ஆசீர்வதிக்கிறேனா இல்லையான்னு என்னை டெஸ்ட் பண்ணி பாருங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்ப என்ன அர்த்தம்? அவங்களை ஆசீர்வதிக்கிறது அவ்வளோ நிச்சயம் அப்படின்னு அர்த்தம். அப்ப கர்த்தருக்கு கொடுக்கிறது இனிமையான ஒரு அனுபவம். ஏன் சபைக்கு கொடுக்கணும்னா, சபைன்றது ஒரு மரம் மாதிரி. ஒரு மரத்துல நிறைய கிளை இருக்கும், இலை இருக்கும், பூ இருக்கும், காய் இருக்கும், பழம் இருக்கும், பார்க்கறதுக்கே அழகா இருக்கும். மரத்திலிருந்து ஒரு கிளையை வெட்டி போட்டுட்டா சாயந்தரத்துக்குள்ள இலையெல்லாம் வாடி போயிடும், பூவெல்லாம் கொட்டி போயிடும். அப்ப இந்த கிளையெல்லாம் மரத்தோட இணைஞ்சிருக்கும் போது பசுமையான ஒரு காட்சி நாம பார்க்க முடியும். சபை ஒரு மரம்னு சொன்ன, இதுல இருந்து வர ஒரு கிளை நம்ம குடும்பம், இன்னொரு கிளை நம்ம பிள்ளைங்க, இன்னொரு கிளை அவங்க படிக்கிற இடம், இன்னொரு கிளை நம்ம வேலை செய்யற இடம், இன்னொரு கிளை நம்முடைய வருமானம், இன்னொரு கிளை நம்முடைய சொந்த பந்தங்கள். இது எல்லாத்திலையும் ஆசீர்வாதம் வேணும்னா இந்த மரமாகிய சபையில நாம இணைஞ்சிருக்கணும். அதனாலதான் பவுல் சொன்னாரு, சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள். ஏன்னா சபைன்றது வேற ஒண்ணும் கிடையாது, ஆண்டவர் தான் சபை. நான் செடி, நீங்கள் கொடிகள், நீங்கள் என் நிலை இணைந்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பீங்கன்னு ஆண்டவர் சொன்னார். அப்ப இந்த சபை ஆகிய மரத்தில் நம்ம இணைஞ்சிருக்கும் போது குடும்பத்திலே ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும், பிள்ளைங்க படிப்பிலே வளர்ச்சியை பார்க்க முடியும், வேலை செய்கிற இடத்திலே சமாதானத்தை காண முடியும், வருமானத்திலே முன்னேற்றத்தை காண முடியும், சொந்த பந்தங்களில் ஒரு சமாதானமான சூழ்நிலை காணப்படும். இப்ப எல்லாத்துக்கும் ரூட் எதுன்னா சபை. அப்ப இந்த சபைக்குரிய கனத்தை நம்ம கொடுக்கணும்னா 3 விஷயங்கள் இருக்கு. ஒண்ணு, சபைக்காக நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவரே, இன்னும் எங்க பகுதியில் நிறைய ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படாம இருக்காங்க, அவங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, இன்னும் ஆத்துமாக்கள் வேணும், நம்ம ஜெபம் பண்ணணும். ரெண்டாவது, என்னென்ன ஊழியங்கள் அறிவிக்கப்படுதோ அதிலெல்லாம் கலந்துக்கணும். ஃபாஸ்டிங் பிரேயரா, பெண்கள் கூட்டமா, உபவாச கூட்டமா, சிறுவர் கூட்டமா, எல்லாத்திலும் கலந்துக்கணும். மூணாவது, இந்த சபைக்கென்று நாம் உதாரணத்துவமா காணிக்கையை தர வேண்டும். அப்படி தரும்போது கர்த்தர் நம்மை பார்க்கிறார், ஏன் பிள்ளைங்க எனக்காக கொடுக்கறாங்கன்னு இறங்கி வந்து ஆசீர்வதிப்பார். அப்ப நம்ம ஆண்டவரை நேசிக்கிறோன்றதுக்கு என்ன அடையாளம்? கர்த்தருக்கு என்று கொடுக்க முன் வரணும். ஒரு சபைன்றது சாதாரணமான விஷயம் கிடையாது. நான் ஒரு 8 வருஷம் மெத்தடிஸ்ட் சபையில பாஸ்டரா இருந்தேன். ரொம்ப கஷ்டம். திடீர்னு நிறைய தேவைகள் வரும், நிறைய செலவுகள் வரும். இப்ப நம்ம குடும்பத்துக்கு ஒரு மாசம் ஆகிற செலவை விட சபையினுடைய கரண்ட் பில்லே ஜாஸ்தியா வரும், உதாரணத்துக்காக சொல்றேன். அப்ப சபைக்கு நிறைய தேவைகளுக்கு நிறைய பணம் தேவைப்படுது. குட் ஃப்ரைடே ஆச்சுன்னா செலவு, ஈஸ்டருக்கு செலவு, இந்த உபவாச கூட்டங்கள் வச்சா செலவு, மே மாசம் வந்துச்சுன்னா பிபிஎஸ் ஊறுபட்ட பிள்ளைங்களாம் வரும், எல்லாருக்கும் கூல்ட்ரிங்க்ஸ் கொடுக்கணும், எல்லாருக்கும் ஸ்நாக்ஸ் கொடுக்கணும், எல்லாருக்கும் கிஃப்ட் கொடுக்கணும். டிசம்பர் ஆச்சுன்னா கேட்கவே வேணாம், எல்லாருக்கும் கிஃப்ட் கொடுக்கணும், எல்லாருக்கும் சாரி கொடுக்கணும், எல்லாருக்கும் பிரியாணி கொடுக்கணும், நிறைய செலவுகள் இருக்கு. யார் இந்த காசெல்லாம் கொடுப்பாங்க? நம்முடைய சபை, நம்முடைய ஊழியம், நாம தான் கொடுக்கணும். அப்ப கர்த்தருக்கு என்று கொடுக்கும்போது ஆண்டவர் பார்க்கிறார், என் பிள்ளைங்க எனக்காக கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு நம்மை ஆசீர்வதிப்பார். தாவீது கணக்கில்லாம கொடுத்தான், அதனால ஆண்டவர் சொன்னாரு, என் இருதயத்திற்கு ஏற்றவர். கடைசியா தாவீதின் வாழ்க்கை நான் பார்த்த ஒண்ணு, அவன் விசுவாசம் நிறைந்த ஒரு மனுஷனாயிருந்தான். இந்த வசனத்தை வாசிக்கும் போதே தெரியுது, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். எப்படி இருக்கு பாருங்க கேட்கும் போது. எது நடந்தாலும் சரி, என்ன வந்தாலும் சரி, எனக்காக கர்த்தர் இருக்கிறார், அவர் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். இந்த விசுவாசம் அவன் சின்ன பையனா இருந்தப்பே அவனுக்குள்ள வந்துடுச்சான். ஒரு முறை ஆடு மேய்ச்சிட்டு இருந்தப்போ ஒரு கரடி வந்துடுச்சான். ஒரு கரடி 30 ஆள் பலத்துக்கு சமம். ஒத்தையா ஒரே ஆளை தனியா நின்று அடிச்சு கொண்டு போட்டான். ஒரு முறை சிங்கம் வந்துருச்சான், நேருக்கு நேரா சந்திக்கிறான், கையில கத்தி கப்படா ஒண்ணும் கிடையாது, வெறும் கையில அடிச்சு கொண்டு போட்டுட்டான். எப்படி அவனால செய்ய முடிஞ்சு? அவனுக்குள்ள இருந்த விசுவாசம், இந்த கரடியினாலே கொல்ல முடியும், இந்த சிங்கத்தினால வீழ்த்த முடியும்னு விசுவாசிச்சான். சாதாரணமா அடிச்சு போட்டுட்டான். ஒரு முறை அண்ணம்மாருக்கு சாப்பாடு கொண்டு போறான் தாவீது, அப்ப சின்ன பையனா இருக்கிறான்.
அங்க ஒரு காட்சியை பார்க்கிறான். தேவ ஜனங்கள் இஸ்ரேல் மக்கள்லாம் பயந்து நடுங்கி ஒரு ஓரமா உட்கார்ந்து இருக்காங்க. என்னன்னு பார்த்தா எதிரில் ஒரு ஆள் நிக்கிறான். பார்க்கறதுக்கே பயங்கரமான தோற்றம். ஒரு பெலிஸ்தேன், கோலியாத் என்ற ஒரு பெரிய அரக்கன் மாதிரி ஒரு ஆள் நிக்கிறான். பார்க்கறதுக்கே பயங்கரமா இருக்கு. தலைக்கவசம், மார்க்கவசம், கையில கத்தி, அம்பு, ஈட்டி, கேடயம் சகலமா வச்சிருக்கிறான். கிட்ட போறதுக்கு ஒருத்தருக்குமே தைரியம் இல்லை. எல்லாரும் பயந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த இடத்துல சின்ன பையன் தாவீது வரான். இன்னும் அந்த ஜனங்க இப்படி பயந்துட்டு இருக்கிறாங்க. இவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தா நமக்கு என்ன? இவனை விட பெரியவர் ஏன் கூட இருக்கிறாரு. சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறேன், இந்த பெலிஸ்தீனுடைய தலையை நான் வெட்டி இங்க இருக்கிற பறவைகளுக்கு போடுவேன்னு சொல்றான். சொல்ற ஆள் யாரு? சின்ன பையன் தாவீது. நிக்கிற உருவம் யாருன்னு பார்த்தா கோலியாத், பெரிய ஒரு அரக்கன் மாதிரியான ஒரு பெலிஸ்தன். இவனுடைய உருவத்துக்கும் வார்த்தைக்கும் சம்பந்தம் இல்லை. காரணம், உள்ள இருக்கிறது அவ்வளவு பெரிய விசுவாசம். கல் எடுத்துன்னு சண்டைக்கு போறான். ஒரே ஒரு கல்லை எடுத்து விட்டான். ஒரு கல்லிலே கோலியாத் கீழே விழுந்துட்டான். சொன்ன மாதிரி அவனுடைய கத்தியை எடுத்து அவன் தலையை வெட்டி அங்கிருந்த பறவைகளுக்கு போட்டுட்டான். எப்படி இதெல்லாம் சாத்தியமாச்சுன்னா, அவனுக்குள்ளே இருந்த விசுவாசம். என்னால இந்த கோலியாத்தை வீழ்த்த முடியும், சேனைகளின் கர்த்தர் ஏன் கூட இருக்கிறாரு, இவன் எம்மாத்திரம்னு சொல்லி சர்வ சாதாரணமா அடிச்சு போட்டான். நம்முடைய வாழ்க்கையில கூட பிரச்சனைகள் வரும்போது கோலியாத் மாதிரி தெரியுது. நாளைக்கு ஒரு கடங்காரன் வருவானே, அவனுக்கு என்ன பதில் சொல்றது? அந்த கடங்காரன் நம்ம கண்ணுக்கு கோலியாத்து மாதிரி தெரியறான். வியாதி வரும்போது கோலியாத் மாதிரி தெரியுது. பிரச்சனை வரும்போது கோலியாத்து மாதிரி தெரியுது. எந்தெந்த போராட்டங்கள் வருதோ ஒன்னொன்னும் கோலியாத்து மாதிரி தான் நம்ம கண்ணுக்கு தெரியுது. எவ்வளோ பெரிய கோலியாத் இருந்தாலும் ஒரே ஒரு கல்லு போதும். விசுவாசம் என்ற கல் இருந்தா எப்பேற்பட்ட கோலியாத்தை நம்மாலே வீழ்த்த முடியும். அதனால இனிமேல் பிரச்சனை வந்தா நீங்க பதட்டப்படாதீங்க. சோதனை வந்தா சோர்ந்து போகாதீங்க. கவலை வந்தா நீங்க கண்ணீர் விடாதீங்க. எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும், எவ்வளவு பெரிய போராட்டம் வந்தாலும், எவ்வளவு பெரிய சூழ்நிலை வந்தாலும், அதை விட பெரியவர் ஏன் கூட இருக்கிறார். விசுவாசம் என்ற கல்லை நம்ம கையில கொடுத்துருக்காரு. அந்த கல்லை வச்சு எப்பேற்பட்ட கோலியாத்தை நம்மாலே வீழ்த்த முடியும், எப்பேற்பட்ட பிரச்சனை நம்மாலே மேற்கொள்ள முடியும். ஆகவே தாவீதுக்கு அப்படிப்பட்ட விசுவாசம் இருந்தது. தாவீது ஆண்டவரோடு நெருங்கி வாழ்ந்த ஒரு மனுஷனாக, ஆண்டவருக்கும் தாவீதுக்கு ஒரு நல்ல ஐக்கியம் இருந்தது. தாவீது வேதத்திலே பிரியமுள்ள மனுஷனாயிருந்தான். தாவீது தெய்வ சித்தத்தை செய்கிற மனுஷனாயிருந்தான். தாவீது பாவ அறிக்கை செய்கிற மனுஷனாயிருந்தான். தாவீது தாழ்மை உள்ளவனாயிருந்தான். தாவீது கொடுக்கிறவனாயிருந்தான். தாவீது விசுவாசம் நிறைந்தவனாயிருந்தான். இந்த 7 குணங்கள் தாவீதின் வாழ்க்கை இருந்ததுனால்தான் அவனுடைய வாழ்க்கை வெற்றியுள்ளதாக இருந்தது. அவன் தைரியமா சொன்னான், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அப்ப இந்த 7 குணங்கள் நம்முடைய வாழ்க்கை இருக்குமானால் நாம கூட சொல்லலாம், கர்த்தர் எனக்காக யாவையும். என்ன இப்படி சொல்றீங்க? கர்த்தர் எனக்காக யாவையும். ஆமா, அவர் ஏன் கூட இருக்கிறார். எனக்காக எல்லாத்தையும் அவர் செய்து முடிப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த மனமகிழ்ச்சி வேலைக்கு அம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். தாவீதின் வாழ்க்கையிலே 7 விதமான குணங்களை நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட குணங்கள் எங்கள் வாழ்க்கையிலும் காணப்பட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. தாவீது சொன்னது போல நாங்களும் சொல்ல எங்களுக்கு கிருபை தருவீராக. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று நாங்களும் விசுவாசத்தோடு சொல்வதற்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. இந்த வார்த்தைகளை மறக்காமல் அதன்படி நடக்க, அதன்படி வாழ கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. ஆண்டவரே, இந்த அருமையான திருச்சபைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். திருச்சபையின் தலைமை போதகருக்காக நன்றியோடு துதிக்கிறோம். அது துணையாருக்காக, குடும்பத்திற்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம். நீர் அவர்களுக்கு கொடுத்திருக்கிற தரிசனங்களுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஊழியத்தின் எல்லைகளை கர்த்தர் பெரிதாக்குவீராக. இன்னும் அநேக மக்கள் ரட்சிக்கப்பட்டு இந்த இடத்தை உண்மை தொழுது கொள்ள, ஆராதிக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதியும். குடும்பங்களிலே காணப்படுகிற பிரச்சனை எல்லாம் இயேசு நாமத்திலே நீங்கி போகட்டும் நான் ஜெபிக்கிறேன். குடும்பங்களில் காணப்படுகிற பண கஷ்டங்கள் இயேசு நாமத்தில் ஒழிந்து போகட்டும் நான் ஜெபிக்கிறேன். வியாதிகள், பலவீனங்கள் எல்லாம் இயேசு நாமத்திலே கடந்து ஓடட்டும் நான் ஜெபிக்கிறேன். குடும்பங்களில் மகிழ்ச்சி உண்டாகட்டும், செழிப்பு உண்டாகட்டும், முன்னேற்றம் காணப்படட்டும் நான் ஜெபிக்கிறேன். பிரியமானவனே, பிரியமானவளே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றில் வாழ்ந்து சுகமாய் இரு என்ற வாக்கு தத்தத்தை எடுத்துக் கொள்கிறோம். நன்மையால் நிரப்பும், அற்புதங்களை செய்யும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.